நம்ம பண்ணை இயற்கை அங்காடி தொடர்புக்கு 8754449299. ரெண்டு விஷயம். ஒரு வகையில அவர்களுடைய பணத்தை தான் திருப்பி தர்றாங்க, அதனால சந்தோஷமா வாங்கிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் எல்லாம் கூட சொல்லி இருக்கிறாரு. இது வந்து நீங்க மக்களுடைய வரிப்பணம் விஜய் எல்லாம் பேச்சு அது தமிழக வெற்றி கழகமா, தமிழக வெட்டியான் கழகம் அது, தமிழக வெற்றி கழகம் அது, இல்ல தமிழக வெட்டியான் கழகம் அது. போற இடத்துல மக்களை சாவடிச்சுட்டு இருக்கீங்க. இதுக்காக கட்சி நடத்துறீங்க. நீங்க மக்களை வாழ வைக்கலனாலும் பரவாயில்ல. இன்னைக்கு சேலத்துக்கு வந்திருக்கிற, சேலத்துல ஒரு ஒரு இளைஞர் வந்து இறந்திருக்கிறாரு கூட்ட நெரிசல்ல. நீங்க என்ன பண்றீங்க? உங்களால வந்து மக்களை வாழ வைக்க முடியலன்னா கூட பரவாயில்ல. நீங்க பழையூர்ல இருந்து மக்களை சாகடிக்காதீங்க. நீங்க வீட்டுக்குள்ளே இருங்க சாமி, நீங்க வெளியே வர வேணாம். எத்தனை பேரை சாக கொடுக்கறது? இப்ப இப்படியே தேர்தல் வரைக்கிறத ஒரு 100 பேரை சாகடிச்சிருவீங்க. இத்தனைக்கும் வந்து கரூர்ல 41 பேர் மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் அடுத்தடுத்து வரக்கூடிய கூட்டங்கள்ல அங்க இருந்த குறைகளை நாம நிறைவு செய்து கொள்ளணும், நாம சரி செய்து கொள்ளணும் அப்படிங்கிறது கூட இல்லாம இருக்கு உங்களுக்கு. கரூர் மரணம் உலக அளவுல வந்து பேசப்பட்டது. என்னங்க ஒரு நடிகரை பாக்குறதுக்கு, ஒரு நடிகர் அரசியல் கட்சி தொடங்கிட்டான்னு சொல்லி அவரை பார்க்க வந்து கூடுன சலத்துல 41 பேர் செத்து போயிட்டானா பல்வேறு மாநிலம் அவரை பார்த்து சிரிச்சது. என்னடா கல்வி சிறந்த தமிழ்நாடுங்கிறா, கூகுள் சுந்தர் பிச்சைங்கிறா, இஸ்ரோ சிவன்கிறாங்க, இவன் இப்படி இருக்காங்க அப்படின்னு. இது அவலம். வெற்றி கழகமா நீங்க? சாகடிக்கிற கழகம், வெட்டியன் கழகம் மாதிரி இருக்கீங்க. எத்தனை பேரை சாகடிப்பீங்க? ஒரு மனசாட்சி வேணுமா? இந்த சுஜித் இறந்ததுக்காக வந்து அந்த கட்சி தலைவர் நடிகர் விஜய் வந்து கூட நிப்பாரா? களத்துல நிப்பாரா? நிக்க மாட்டேன். அவரெல்லாம் ஒரு ஹாலு நம்ம ஏங்க பேசணும்? இந்த ஊடகம், இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து விஜய் 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 வந்து அவர் ஊதி பெருக்க அது அவருக்கே பேக் ஃபயர் ஆகுது. அவருக்கு என்ன அரசியல் தெரியும் சொல்லுங்களேன்? சாதாரண ஆட்கள், என்ன மாதிரியான ஆட்களுக்கு தெரிஞ்ச அரசியல் கூட அவருக்கு தெரியாது. ஆனா அவர் கட்சி தலைவர். பிம்பம் இருக்கு. அப்படி 30 ஆண்டுகள் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய பிம்பம் இருக்கு. அதே மாதிரிதான் வந்து திரைத்துறையில இருக்கக்கூடியவர்கள், நடிகர்களாக இருக்கட்டும், இயக்குநர்களாக இருக்கட்டும், தயாரிப்பாளர்களாக இருக்கட்டும், யாரும் வந்து திமுகவை பகைச்சு கொள்ளக்கூடாது. ஏன்னா வந்து எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நான் சாதாரண ஆளு. ஆனா நடிகர்களாக இருக்கட்டும், நடிகைகளாக இருக்கட்டும், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், அவர்கள் நம்பி பல குடும்பம் இருக்கு. அவர்களை நம்பி வந்து பல ஆயிரம் கோடி பொருளாதாரம் சுழலுது. அவங்க லப்பு டப்புல வந்து எதுவும் வந்து ஒரு முடிவு எடுக்க முடியாதுல்ல. இந்த நடிகர் அஜித் வந்தாரு, பாராட்டு விழா நாயகனுக்கு பாராட்டு விழா எடுத்தாங்க. அவரு அந்த மேடையிலே சொல்லிட்டு போனாரு, ஏன்னா இதுக்கெல்லாம் என்னை மிரட்டுறாங்க அப்படின்னு சொன்னாப்ல. அந்த முதுகெலும்பு, அந்த தைரியம் எல்லாத்துக்கும் வந்துடாதுல. இல்ல, அந்த தைரியம் இப்ப விஜய்க்கு வந்திருக்குல்ல. அவ்வளவு பல கோடி புரளக்கூடிய அந்த ஒரு இதை விட்டுட்டு வர்றாரு, திமுகவை எதிர்த்து பேசுகிறாரு. அஜித் சொன்னதை விஜய் கிட்டத்தட்ட செஞ்சே காமிச்சிட்டு இருக்கிறாருல. நடிகர் விஜய் பாலிடிக்ஸ் துறை இறக்குனது, நடிகர் விஜய் அரசியலுக்கு கொண்டு வந்தது ஸ்டாலின் தான். எப்படி கமலர் 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்காக இறக்கினாரோ, அதே மாதிரி 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் கட்சியை வந்து இறக்குவதே திமுக தான். இப்ப நான் வந்து மு.க. ஸ்டாலினை வந்து அங்கிள் பேச முடியுமா? பேச முடியும். ஏன்னா வளர்ந்து வரக்கூடிய தமிழ் தேசிய பேரெழுச்சி, அந்த பேரெழுச்சியை வந்து கட்டுப்படுத்தணும். அப்ப ஆலப்புழா தமிழ் பாட்டு போட்டு விஜயை கூப்பிடுறா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு தமிழ் தேசிய எழுச்சியை கட்டுப்படுத்துங்க அப்படின்னா, நீங்க கட்டுப்படுத்துறதுலாம் வந்து நாங்க வந்து சாதாரண ஆட்கள் கிடையாது. நாங்க வெவ்வேறு விதத்துல வந்து பல்வேறு இடங்கள்ல பல்வேறு நிகழ்வுகளை கட்சியை கொண்டு போயிட்டு இருக்கோம், கட்சி கருத்தியல்கள் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். அதாவது எங்களை நீங்க முடக்கணும். கமலஹாசனை கொண்டு வந்தீங்க, அம்பு எங்க இருந்து எய்யப்பட்டதோ அதே இடத்துக்கு போய் அம்பு போய் நின்றுச்சு. அதே மாதிரி நடிகர் விஜய்க்கு அரசியல் போன என்னங்க தேவை இருக்கு? அவர் எதனால பாதிக்கப்பட்டாரு? அவருக்கு என்னங்க கனவு இருக்கு? எங்க நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு கனவு இருக்கு. என் நாடு இப்படி இருக்கணும், என் மலைவளம் காக்கப்படணும், என் ஆற்று வளம் காக்கப்படணும், என்னுடைய இயற்கை வளங்கள் போற்றி பாதுகாக்கப்படணும், இல்லைன்னா நீர்வளம் பாதுகாக்கப்படணும், நிலத்தடி நீர்மட்டம் உயர்த்தணும். எனக்கு இப்படி ஒரு கனவு இருக்கு, எனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கு. இதெல்லாம் இல்லைன்னா 20 வருஷம் கழிச்சு என் பிள்ளைய, என் பேர பிள்ளைய இந்த மண்ணை வாழ முடியாதுங்கிற ஒரு பயம் இருக்கு.
அதனால நாங்க அரசியலுக்கு வர்றோம், அரசியல் பேசுறோம். விஜய்க்கு என்னங்க அரசியல் தேவை இருக்கு? பல ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதி அவரு. நினைச்ச இடத்துல என்னனாலும் செஞ்சு கொள்ள முடியும். உணவு பிரச்சனையா இருக்கா, உடை பிரச்சனை இருக்கா, தங்க இடம் பிரச்சனை இருக்கா, எதுவுமே பிரச்சனை இல்லை. எதுவுமே பிரச்சனை இல்லாத அரசியல வர்றா என்ன அர்த்தம்? இதை விட பல மடங்கு சொத்தை வந்து குவிக்க வேண்டும் என்கிற ஆசையில, பேராசையில அரசியல் வர்றது. நீங்க சொல்லுங்க, 41 பேரை வந்து கொண்டு குவிச்சுட்டு வந்து ஒருத்தர் வந்து பறந்து போக முடியும், சென்னைக்கு பறந்து போயிட முடியும் அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல இந்த வேலையை வந்து நான் எங்க கூட்டத்துல எதுவும் நடக்காது. இந்த இடத்துல வந்து நாங்க இருந்தோம் அப்படின்னா எங்க கட்சியை ஒண்ணுமில்லாம இருப்பேன். இந்த திமுக அரசு 41 பேரை கொண்டு போயிச்சதுக்கு அப்புறம் விஜய் மேல ஒரு சின்ன தூசி கூட விடல. மாவட்ட செயலாளர் மேல நீங்க வந்து வழக்கு போடுறீங்க. யாருக்காக இந்த பிரச்சனை நடந்தது? நடிகர் விஜய் மேல நடிகர் விஜய் நீங்க அக்யூஸ் நம்பர் 1 ஆக்கி இருக்கணும்ல. ஏன் ஆக்கல? ஏன் விஜய் உங்க ஆளு, நீங்க இறக்கி விட்ட ஆளு, அதான் காரணம். அத மக்கள் புரிந்து கொள்றாங்கல்ல. கமலஹாசன் எப்படி இறக்கி விடப்பட்டு ராஜ்யசபா சீட்டு கொடுத்து வந்து வளைச்சு விட்டார்களோ, கமலஹாசனால இனிமேல் தமிழ் தேசிய எழுச்சியை கட்டுப்படுத்த முடியாது. நடிகர் விஜய போடுங்க, இளைஞர்களை வந்து தற்பக்கம் திருப்புவாரு, நல்லா திருப்புவாரு இவரு. பெரியார் இல்லன்னா பார்ப்பன எதிர்ப்பே இல்ல. கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000 ஆண்டா வந்து தமிழ்நாட்டுல தமிழ் இருக்கிறதுக்கும் தமிழ் இலக்கியம் இருக்கிறதுக்கும் அது வேற. வள்ளலார் செய்யாத அறிவியல் புரட்சி இவர் பண்ணிட்டாரா? வள்ளலார் என்ன பண்ணாரு தெரியல. வள்ளலாரால எவ்வளவு பேர் தமிழ்நாட்டுல மாறி இருக்கிறாங்க? நான் உங்கள்ட்ட கேக்குறேன், எவ்வளவு பேர் மாறி இருக்கிறாங்கன்னு. பெரியார்னால எத்தனை பேர் மாறினாங்க? விஜயநகர பேரரசு இங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க வந்து பார்ப்பனியம் வந்து தலையெடுத்துச்சு. இங்க வந்து சாதிவாரியா தப்பு. அதெல்லாம் வந்து இந்த இவன் பேசுறான மன்னர் வந்து பொய் வரலாறு. ராஜராஜ சோழ காலத்துல என்ன தேவதாசி முறை இல்லையா? பாப்பானுக்கு நிலம் இல்லையா? கோயிலுக்கு சொத்து இல்லையா? என்ன இல்ல, என்ன ஜாதி இல்ல? இலங்கை வடங்கை ஜாதி இல்லையா ராஜராஜ ஆட்சியில? இப்ப பெரியார் வந்ததுக்கு அப்புறம் இந்த சாதிய வன்கொடுமை, சாதிக்கு எதிரான வன்முறை இதெல்லாம் வந்து எவ்வளவு சதவீதம் வந்து குறைஞ்சிருக்கு நீங்க நினைக்கிறீங்க? அது கணக்கு எடுக்கணும். தமிழ்நாட்டிலே தமிழரோட உரிமையை மீட்டெடுக்க முடியல. மற்ற மாநிலத்துல போய் அவங்களோட உரிமையை பேசணுங்க. தமிழ்நாட்டுல மட்டும் பேசி எதையும் சாதிக்க முடியாது. ஏன்னா பார்லிமெண்ட்ல நமக்கு மெஜாரிட்டி. முதல்ல நம்ம வீட்டுல நம்ம சுத்தப்படுத்தினாதான் பக்கத்து வீட்டுல போய் பேச முடியும். நீங்க அங்க பேசி அப்படியே தமிழ் தேசியம் கொண்டாந்துருவீங்களா? சட்டம் தமிழ் தேசியத்தை ஒரு தமிழ் முதலமைச்சரை வந்துட்டு அப்படியே தமிழ் தேசியம் மறந்து போகுதுன்னு அர்த்தமா? தோழர் மணிரசன் ஐயா மேல உங்களுக்கு என்ன கோபம் அப்படின்னு தெரியல. ஏன்னா அவரை பத்தி நிறைய குற்றச்சாட்டு நீங்க சொல்லியிருக்கீங்க. அவர் சொல்றது உண்மைதானே? அவர் தானே அமல்படுத்த ஆதரவு கொடுத்து. அது உண்மை இல்ல, அது உண்மை இல்ல. இல்ல இப்போ நீங்க சொல்றேன், சொல்லுங்க. பெரியார் வந்து இறக்குறப்ப ஒரு தமிழ் தேசியவாதியா தான் இறந்தாரா? கண்டிப்பா சாகுற வரைக்கும். அதுக்கு சான்று என்கிட்ட இருக்குது, நான் தரேன். ஆணைமுத்தையா பெரியார் வேற சிந்தனைகள் இருக்கு, அதுல இருக்கு. அந்த கடைசி பேச்சே டேப் ரெக்கார்ட்ல இருந்து எடுத்து பதிவு பண்ணிருக்கிறார், நான் கொடுக்குறேன். திராவிடன்றது தோத்தனாலதானே அவர் தமிழ் தேசியத்துக்கு வந்தாரு. திராவிடன்ற கருத்தியல் தோற்று போயிருச்சு. அதனாலதான் அவர் இறக்குறப்ப தமிழ் தேசியன்ற போர்வேலை தோற்று போயில்ல. பஞ்சமர்கள், பறையர்கள் இவர்கள் எல்லாத்தையுமே ஆதி திராவிடர்கள் தமிழ்நாட்டுல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்ன்ற ஒரு பேச்சு போயிட்டு இருக்கிறப்போ, அப்போ தமிழ் சாதியினர் எல்லாம் வேற்றுமொழி பேசுற சாதியினரா மாத்திட்டீங்க அப்படின்னா இது வந்து திராவிடத்துக்கு வந்து திராவிட கருத்தியல் பேசுறவங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். அப்படி கிடையாது. இப்ப வன்னியர்களே எடுத்துங்களேன், திராவிடன்றது ஒண்ணு இல்லன்றது ஒத்துக்கிறீங்க நீங்க. இப்ப இல்லன்றது ஒத்துக்கிறீங்க. ஆமா, திராவிட இனம் கிடையாது. திராவிடன்றது பெரியாரே வந்து 56 மொழிவாரி மாநிலம் பிரிஞ்ச பிறகு இவ்வளவு பேசுற ஐயா வந்து நீங்க இதுக்கப்புறம் திராவிட சிந்தனையாளர்ன்ற பேரை மாத்தி தமிழ் தேசிய சிந்தனையாளர்ன்ற திராவிட அரசியல் கட்சிகள் வேறு, பெரியார் வேறு. மக்களுக்காக இருக்கிற இயக்கம், மக்களுக்காக மக்கள் போராட்டங்களை வந்து நீங்க மதிக்கிறோம். ஆனா ஒரு போராட்டத்துக்குமே நீங்க வந்து நிக்கலையே. ஏன் வந்து நிக்கல? எல்லா விமான நிலையத்து போராட்டத்துக்கு நின்னீங்களா? மேல்மா சிப்காட் போராட்டத்துக்கு நின்னீங்களா? இல்ல இப்ப சமீபத்துல வந்து அனகாபுத்தூர்ல மேலோட்டமா பிஜேபி எதிர்க்கிறாங்க. இன்னைக்கு இவங்களை விட்டு அதை விட மோசமா அதிமுக பிஜேபிக்கு 100% சரண்டர் இருந்தனால கொஞ்சமாவது ஒன்றியத்தை பிஜேபி இன்னைக்கு எதிர்த்து பேசுறதுனால
இருக்கிறதுனால அதை விட இது பரவாயில்லன்னு நினைப்போம். பெரியார் அப்படிதான், ரெண்டுமே சொல்லலாம். மொழி அடிப்படையில சிங்கள இது, மத அடிப்படையில பௌத்தம், ரெண்டு பேரின மதங்களும் சேர்ந்து தமிழர்களை வந்து அப்போ அதற்கு துணை போனதுன்றது அந்த டைம்ல வந்து திராவிடத்துக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு இல்லையா? அதான் அப்ப ஆட்சியில இருந்தாங்க, ஆட்சியில அதான் இவங்களால ஒண்ணும் பண்ண முடியல, மத்திய அரசு இவங்களை ஏமாத்திட்டாங்க. தீகா வந்து தீகா வேற, நாங்க வேறங்க. திராவிட சிந்தனைய பின்பற்றுற திமுக கட்சியை வந்து யாரும் ஆதரிக்காதீங்க அப்படின்னு நீங்க சொல்லிருங்க. யாரும் ஆதரிக்காதீங்க நாங்க ஏன் சொல்றேன்.